உபயோக சிலிண்டர் விலை குறைப்பு மகளிர் தின சிறப்பு பரிசாக அமைந்துள்ளது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மகளிர் தினத்தை ஒட்டி வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலை 100 ரூபாய் குறைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் இந்த அறிவிப்புக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், சர்வதேச மகளிர் தினமான இன்று நமது நாட்டில் பல கோடி பெண்கள் பயன்பெறும் வகையில் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 100 ரூபாய் குறைக்கப்படும் என்ற சிறப்பான அறிவிப்பை வெளியிட்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக மக்கள் சார்பாகவும் தமிழக பாஜக சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என பதிவிட்டுள்ளார். மேலும் சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி தமிழக தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என பதிவிட்டுள்ளார். மக்களவைத் தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்படுவதற்கு முன் 4% அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தில், மத்திய அரசு பணியாளர்களுக்கு கடந்த ஜனவரி மாதம் முதல் 4 விழுக்காடு அகவிலைப்படி உயர்வு வழங்க மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் மத்திய அரசு பணியாளர்களுக்கான அகவிலைப்படி 46 விழுக்காட்டிலிருந்து 50 விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது. தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நடப்பாண்டில் முதல் 6 மாதங்களுக்கு இதுவரை உயர்த்தப்படவில்லை. 2023ஆம் ஆண்டின் கடைசி 6 மாதங்களுக்கான அகவிலைப்படி உயர்வை கடந்த அக்டோபர் மாதத்தில்தான் தமிழக அரசு அறிவித்தது. அதேபோல் தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வை தமிழக அரசு தாமதப்படுத்தக்கூடாது என தெரிவித்துள்ளார். திமுக மதிமுக தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன் அரசியல் கட்சிகள் தங்களது கூட்டணி கணக்கை தொடங்கிவிட்டன. இந்நிலையில் காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள், மதிமுக ஆகிய கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்துக் கொண்டிருக்கிறது. கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுகவும் தங்கள் கட்சிக்கு கூடுதல் தொகுதி கேட்டதுடன் சொந்த சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று தெரிவித்துள்ளது. 2 சுற்று பேச்சுவார்த்தை முடிந்துள்ள நிலையில் அந்த கட்சியின் உயர்மட்ட கூட்டம் வைகோ தலைமையில் நடைபெற்ற போது திமுக தரப்பிலிருந்து சாதகமான தகவல் தெரிவிக்கப்பட்டதால் மதிமுக திமுக இடையே உடன்பாடு எட்டும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இன்று தொகுதி உடன்பாடு ஏற்பாடு என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்தில் டேக் ஆஃப் ஆன விமானத்திலிருந்து டயர் கழன்று விழும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்திலிருந்து ஜப்பானுக்கு யுனைடெட் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் புறப்பட்டுச் சென்றது. அதில் 235 பயணிகள், 14 ஊழியர்கள் பயணித்தனர். அப்போது விமானம் டேக் ஆஃப் ஆனபோது விமானத்தின் ஒரு டயர் கழன்று தரையில் விழுந்தது. அதே சமயம் 6 டயர்களில் ஒரு டயர் இல்லாமல் தொடர்ந்து பறந்த விமானம் பாதுகாப்பு கருதி லாஸ் ஏஞ்சல்ஸ் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. அதுவும் ஓடுபாதையின் பாதையிலேயே விமானம் நிறுத்தப்பட்ட பின் அங்கிருந்து இழுத்துச் செல்லப்பட்டது. பயணிகளுக்கு வேறு விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டது. விமானத்தின் டயர் கழன்று விழுந்து தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. இந்த விமானம் 2002ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்டதாகவும் டயர்கள் சேதமடைந்தாலோ சில டயர்கள் இல்லாத நிலையிலோ பாதுகாப்பாக தரையிறங்கும் வகையில் விமானம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சட்டங்கள் உருவாக்குவதில் பெண்களின் பங்கு அதிகரித்துள்ளது என ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் உள்ள ஔவையார் சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள திருவுருவப் படத்திற்கு ஆளுநர் RN ரவி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பேசிய ஆளுநர், அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த வளர்ச்சியை மீண்டும் உறுதி செய்ய வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு பெண்களுக்கான பல்வேறு அடிப்படை மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். குறிப்பாக மகளிர் மேம்பாட்டு திட்டங்கள், பெண்களை முன்னிறுத்தும் வளர்ச்சிகள், பெண்கள் நிர்வாகம் ஆகியவற்றில் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். நிதி ஆதாரங்களை பொறுத்தவரையில் 50 கோடி அளவிற்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள வங்கிக் கணக்குகளில் பெண்களும் அதிகமாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.